அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 118 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை மீனராசியில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிர பகவான் வந்து உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து போரட்டாதி நட்சத்திரம் வரை பின்னோக்கி வருவார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே வந்து வக்கரகதியில் உதயமாகிறார். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். சுக்கிர பகவான் மலைக்கு அதிபதி. மீனராசியில் அடுத்த 4 மாத காலம் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கோடை காலத்தில் கனமழை பொழியும். வரலாறு காணாத அளவில் மழை பொழிய வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் கனமழை பொழியும் போது புதிய நோய் நொடி தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கும்பராசிக்கு 4, 9ஆம் வீட்டின் அதிபதி சுக பாக்கிய அதிபதி சுக்கிரன். 3வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து அடுத்த 4 மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் பல மாத காலம் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். குரோதி வருஷம் பிற்பாதி கடைசி 4 மாத காலம் மீனராசியில் ஒரே வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். மாதக்கிரகம் வந்து 4 மாத காலம் மீனராசியில் இருப்பது, அதுவும் உச்சம் பெற்று இருப்பது, வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனையில் இருப்பது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. கும்பராசி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 2வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து கடுமையான பஞ்சாயத்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 நாட்டு சனி அப்படின்னால கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, வழக்கு வில்லங்கம், பஞ்சாயத்து இல்லாமல் இந்த 7.5 நாட்டு சனியில் அந்த ராசிக்காரர்கள் கடப்பது கடினம். குடும்பஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது நீங்கள் வந்து அதிகமாக பேசி மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. 2ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் பண தட்டுப்பாடு தான். எவ்வளோ வந்தாலும் இந்த ராகு வந்து சாப்பிட்டு விடும். தை மாதம் 15ஆம் தேதி முதல் 2வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பணம் வந்து சம்பாதிக்கலாம். பாக்கியாதிபதி 2வது வீட்டிலே உச்சநிலையில் செல்லும்போது இதுவரை குடும்பத்திலேயே இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியில் வேலை கிடைக்கும். வெளியூர்லேயோ வெளிநாடு வேலையோ இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பதற்கு கிடைக்கும். இந்த சான்ஸாக பயன்படுத்திங்க. குடும்பத்திலேயே இருக்கும்போது 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வந்து பணத்தை கொடுக்க மாட்டார். குடும்பத்தில் வந்து 1008 பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார். 1 மாதமாக இருந்தாலும் சரி, 2 மாதமாக இருந்தாலும் சரி, வெளியில் வேலை கிடைச்சின்னா வெளியில் போயிட்டு வாங்க. கோயில் திருப்பணி, பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கலாம். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. குழந்தை பேரும் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உண்டு. 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் வந்துச்சினால இரு குடும்பங்களுக்குள் பஞ்சாயத்து ஓடும்.
இப்போ பஞ்சாயத்து தீர்க்கறதுக்கு மச்சான் பங்காளிகள் சப்போர்ட்டுக்கு வரணும், அல்லது நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும். 4 9ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் வந்து உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4 கூடையவர் உச்சநிலையில் செல்லும்போது வீடு கட்டலாம். 4ஆம் வீட்டிலே குருபகவான் வந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம், அதற்குண்டான வாய்ப்புண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நன்கு பயிர் வந்து செழித்து வளரும். விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும். பார்த்திங்கன்னா உபய வருமானமும் விவசாயத்தில் கும்பராசி என்பதற்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிறது. தாயாருக்கோ தந்தைக்கோ அரசு வேலை, அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். பாக்கியாதிபதி உச்சநிலையில் செல்லும்போது முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் அப்பா சம்பாதித்த சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்த்து இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பதற்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சுக்கிரன் உச்சநிலையில் செல்லும்போது சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். செய்கின்ற தொழிலில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானங்களை கொடுக்கும். சுக்கிரன் ராகு கூட்டணி சேரும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர் நடிகைகள், பாடலாசிரியர், கவிஞர்கள், மியூசிக் டைரக்டரு, கேமராமேன், இப்படி வந்து சுக்கிரன் ராகு கூட்டணி சேரும்போது சினிமா துறையில் ஜொலிக்கலாம். சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் முயற்சி செய்யலாம். கும்பராசி என்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். செய்வனை மாய மந்திரம் போட்டி பொறாமை இந்த காலகட்டத்தில் விலகும். ஏன்னா பாக்கியாதிபதி உச்சநிலையில் செல்கிறார். ராகு வந்து கூட்டணி சேரும்போது மாசி 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை சுக்கிரன் வக்கரகதியில் வரும்போது போட்டி பொறாமை செய்வன கண் திருஷ்டி கும்பராசி என்பதற்கு கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். முன்னோர்கள் சாபம், பெண் சாபம் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது வீட்டிலே சுக்கிரன் உச்சநிலையில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து, அதாவது பங்குனி மாதம் 7ஆம் தேதி முதல் மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். சுக்கிரன் வந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நிகழும். கும்பராசிக்கு 2வது வீட்டில் 5 கிரக கூட்டணி சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் எல்லா கிரக பார்வையும் விழப்போகிறது. அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். தகாத வழியில், கெட்ட வழியில் பணங்காசு செலவு பண்ணி நோய் நொடியை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. கும்பராசிக்கு அஷ்டமத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு 3 மாத காலம் இருக்கிறது. உடலில் வந்து கட்டி கொப்பளம், இரத்தம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் அஷ்டமத்திலே கேது வரும்போது ஏற்படுத்துவார். அப்படி இல்லைன்னா பல்வலி, கை கால் மூட்டு முதுகு எலும்பு வலி, இப்படி வந்து உடலில் வந்து வலி வேதனையும் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி ஓடி கொண்டிருக்கிறது. அதுவும் சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி என்பதற்கு கொஞ்சம் உடல் அளவில் மனதளவில் தொந்தரவுகள் உண்டு. அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானை எல்லா கிரகங்களும் பார்வை செய்யும்போது இதுவரை உங்களுக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4 9ஆம் வீட்டின் அதிபதி வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே உச்சநிலையில் செல்லும்போது கும்பராசி என்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள். ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள். ஸ்ரீ ரங்கநாதனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து சமாளித்து விடலாம். 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் ராகு கூட்டணி சேரும்போது இளைஞர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள்
பெற்றோர்கள் சம்மதத்துடன் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா காதலால் கட்ட பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் ஒளி கிரகம் 2வது வீட்டிலே உச்சநிலையில் செல்லும்போது இரவில் அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்காதீங்க. இந்த கால நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரவு டியூட்டி தான் அதிகம் கொடுப்பாங்க. 2வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகளும் கும்பராசி என்பவர்களுக்கு வரலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.